ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். சூப்பரான ஸ்பைசியான சில்லி இட்லி தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கமாக இட்லியை பொரிச்சு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணாமல் சிம்பிள் மெத்தடில் பண்ணியிருக்கேன். தோசைக்கல்லில் பட்டர் இல்லைன்னா நெய் எண்ணெய் விட்டு இட்லியை நம்ம சப்பாத்தி புரட்டுற மாதிரி துண்டு துண்டாக நறுக்கி போட்டு புரட்டி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம், சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிவேப்பிலை இல்லை கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டுட்டு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு கறி மசாலா இருந்து அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி பொடியை தூவி வறுத்து வச்சுருக்கிறதையும் போட்டு இட்லியும் போட்டு எடுத்தால் சூப்பரான சில்லி இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது கார பணியாரம். அதே இட்லி மாவு இல்லை தோசை மாவில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலை பருப்பு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, சின்ன வெங்காயம் இல்லை பொடியாக நறுக்கின வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் தேங்காயும் போட்டுட்டு மாவில் கொட்டி பணியாரக்கல்லில் இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா சூப்பரான பணியாரம் ரெடி. இதை பார்த்திங்களா, அந்த பணியாரம் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஸ்பைசி இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே இட்லி மிளகா அப்படி தூவ மட்டும் மறந்துடாதீங்க. பாக்ஸில் பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் இதை நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். மற்றபடி பத்தூஸ் கிச்சன் ஆர்டருக்காக இதை நான் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள். மறக்காமல் பத்தூஸ் கிச்சனை ஜொமேட்டோ ஆப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் கிடைக்கும். உங்களுக்கு தேவையாங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் பேக் பண்ணி வச்சுருக்கிறது. அடுத்தது என்ன நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம் வாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக சத்து மாவு கொழுக்கட்டை ஃப்ரெண்ட்ஸ். சத்து மாவை நல்லா சளிச்சிக்கிட்டு வெல்லம், நாட்டு சர்க்கரையை வெந்நீரில் கொஞ்சமாக கொதிக்க விட்டு தேங்காய், வேர்க்கடலை, அப்புறம் முந்திரி, திராட்சை எல்லா நட்ஸையும் போட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் இட்லி பானையில் வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா பதுனுடைய கிச்சனில் போயிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.